கேரளாவுக்கு போனா அங்க இருக்கிற சின்ன ஹோட்டல்ல கூட தாகம்னு கேட்டா சூடா, சுத்தமான தண்ணி தருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல ஒரு பாட்டில தண்ணி வாங்கணும்னா கூட ரூ. 20 குடுக்க வேண்டியிருக்கு. பஞ்சபூதங்கள்ல ஒன்றான தண்ணீரை என்னைக்கு நாம காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கே நாம ஒரு அடிப்படை உரிமையை இழந்துட்டோம்னு தான் அர்த்தம். ஏன் நமக்கு இது கிடைக்கல? முக்கியமான காரணம் அவங்களோட நீர் மேலாண்மை. அங்க இருக்கிற ஆறுகளையும், குளங்களையும் அவங்க ஒரு சொத்தா பார்க்கறாங்க. ஆனா நாம நம்ம நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டிட்டோம். ஒரு காலத்துல நம்ம ஊர்லயும் தண்ணீர் பந்தல்ல வச்சு வர்ற போறவங்களுக்கு இலவசமா தண்ணி கொடுத்த பண்பாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு தண்ணி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆகிடுச்சு. சுத்தமான குடிநீர் குடிக்கிறது ஒரு அரசாங்கத்தோட அடிப்படை கடமை. ஆனா இன்னைக்கு தெருவுக்கு தெரு வாட்டர் கேன் வண்டிகள் வர்றது தான் வளர்ச்சிக்கான அடையாளமா பார்க்கப்படுது. கார்ப்பரேட் கம்பெனிகள் நம்ம நிலத்தடி நீரை எடுத்து நமக்கே பாட்டில் அடைச்சு காசுக்கு விக்கிறாங்க. இதுல வர்ற பிளாஸ்டிக் கழிவுகள் வேற ஒரு பக்கம் சுற்றுச்சூழலை அழிக்குது. ஒரு சாமானிய மனுஷனோட பட்ஜெட்ல ஒரு பகுதி தண்ணிக்கே போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய அநீதி. கேரளா மாதிரி நமக்கும் இலவச குடிநீர் கிடைக்கணும்னா முதல்ல நம்ம ஊர்ல இருக்கிற நீர்நிலைகளை நாம மீட்கணும். பொது இடங்கள்ல தரமான குடிநீர் நிலையங்களை அமைக்க அரசாங்கத்தை வலியுறுத்தணும். காசு கொடுத்து தண்ணி வாங்குறத ஒரு கௌரவமா நினைக்காம தண்ணீர் என் உரிமைன்னு நாம கேட்கணும். நீர்நிலைகளை காக்கிறவன் தான் தன் இனத்தை காக்கிறவன். சோறு போடாத நாடு கூட வாழும். ஆனா தண்ணி தராத நாடு தாகத்துல அழியும். உங்க ஊர்ல குடிநீர் வசதி எப்படி இருக்கு? நீங்க இன்னும் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அறிவு பிச்சையை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திட்டீங்க.